Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி நான் பூரிக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் 200 கிராம் நான் கருப்பு கொண்டக்கடலை வந்து 8 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னா, இது கூட வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் டீ டிகாஷன், அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குறது ஹோட்டலில். இப்போ இந்த 3த்தையும் கலந்து அந்த சன்னாவை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சன்னா மசாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து சாஸ்பேனில் கடலெண்ணெய் வச்சு எண்ணெய் சுட்டுருச்சு. 2 பச்சை மிளகாய் நடுவில் 2ஆக கீரி எடுத்தது போட்டுக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். நல்லா ஜீரக பொரிய ஆரம்பித்தோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையை அரைச்சது, அது அப்படியே கலந்துருங்க. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்ல டைம் எடுக்கும், இது ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும் இந்த மசாலா வந்து நல்லா வதப்படுறதுக்கு. ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதுக்கிடையில் பாருங்கள் இந்த சன்னா வந்து எப்படி நம்மளுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு கலர் பாருங்கள். இந்த ஹோட்டலில் இருக்கிற அதே மாதிரி டார்க் ப்ரௌனில் வரும் உங்கள் கிரேவி. இங்கே பாருங்கள் சன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இந்த பேக்கிங் சோடா நம்ம டீ டிகாஷன் ஆட் பண்ணதுனால. இந்த சீக்ரெட் தான் அவங்க ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுறது. இப்போ இந்த கிரேவியில் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நான் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், வீட்லேயே அரைச்சது. இது வந்து தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இதை சேர்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், அது ஒன்றும் இல்லை ட்ரை மேங்கோ பவுடர் தான், ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம உப்புலாம் எதுவுமே சேர்த்து ஆட் பண்ணல, சன்னா கூட வேக வைக்கும்போது உப்பே போடல நம்ம, இந்த உப்பு தான். நம்ம திரும்ப மசாலாலாம் சேர்ந்து வெந்த பிறகு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைக்கு காரமும் உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடி சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கணும். நல்ல கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கிரேவி பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு, எண்ணெய் ஃபுல்லாக டோட்டலாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் இருக்கணும், உங்களுக்கு இதெல்லாம் மசாலா கருகிடும். ஓகே, கரெக்டாக பதம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். வேக வச்ச கொண்டக்கடலை அப்படியே தண்ணியோடு சேர்த்துடணும். தண்ணி வந்து வடிக்கக்கூடாதுங்க, அந்த சத்துக்கள்லாம் போயிடும். சன்னா சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரும்போது, மசாலா ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம கரம் மசாலா பொடியும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. திக்னஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது, சப்பாத்திக்கு சரியாக இருக்கும் இந்த கிரேவி அளவு. இப்போ வேணால் நீங்கள் ஸ்டவ்வை கூட ஹையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்மளோட சன்னா மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கரம் மசாலா பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கசூரி மேத்தி, வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை. இதுதான் வந்துட்டு இந்த ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள அந்த சன்னா மசாலாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது. எக்ஸாக்ட் வந்து ஹோட்டல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஆக்சுவலாக பேக்கிங் சோடா வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப ரேராக அந்த மாதிரி டிஷ்க்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்காக நம்ம அதையும் அந்த டீ டிகேஷன் ஆட் பண்ணி சன்னாவை வேக வச்சோம். நீங்கள் அதை விரும்பலை அப்படின்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த டைமில் கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம், சால்ட் மட்டும். இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த மாங்காய் பவுடரோட புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே எக்ஸாக்டாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி பூரி நான்க்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஹோட்டலில் இருக்கிற அதே கலர் வந்திருக்கு.
டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இது கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கையில் இல்லாததுனால நான் உங்களுக்கு போட்டு காமிக்கல. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்திலாம் நீங்கள் செய்ய செய்ய காலி ஆகிட்டே இருக்கும் வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் இது.